ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 36. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஈவன் சீனியர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸால கூட லீயை தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த காம்படிஷனோட வின்னர் லீ தான்னு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப லேடி சாவோவோட சர்வெண்ட் என்ன சொல்றாருன்னா, மேடம் நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லேடி சாவோ என்ன சொல்றாங்கன்னா, குன்சன் உண்மையிலேயே அவனோட ஸ்ட்ரென்த்தை மறைச்சு வச்சிருந்தான்னா இந்த தடவை அவனை ஃபைனல் எக்ஸாம்ல இருந்து வெளியேற்றணும், இல்லைன்னா நான் அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோவை நினைச்சு கவலைப்படுறாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த டீச்சரை தான் காட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்ட் ரவுண்ட் வாங் கூமிங் விசஸ் ஹுவான் வு ஷேங் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றான்னா, எக்ஸைட்டிங்கான மேட்ச் ஃபைனலா வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா, ஹுவாங் சீனியர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவனோட கல்டிவேஷன் ஹியூமன் லெவலோட பீக்கில் இருக்கு, அதோட இல்லாம அவன் எர்த் லெவலை ரீச் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, வாங் கூமிங் நான் என்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வாங்க என்ன சொல்றான்னா, நீ தோல்வியை ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் ரிசல்ட் சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அது உனக்கு தெளிவா தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா, ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் என்ன பண்றான்னா, அவனோட ஸ்பியரை வச்சு 1000 ஆர்மி ஐலேஷன் அப்படின்னு ஒரு அட்டாக்கை வாங் மேல யூஸ் பண்றான். அதை பார்த்து வாங் சிரிச்சிட்டு அவனோட ஸ்பியரை அட்டாக் பண்றான். அப்ப வாங்க என்ன சொல்றான்னா, உன்னோட ஸ்பியர் ஃபாஸ்ட் ஆனது தான், ஆனா என்னோட ஸ்வாட் அதை விட ஃபாஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல அவன் தோத்தர்றான். வாங்க அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறான். அப்ப அந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா, வாங் கூமிங் தான் இந்த மேட்சோட வின்னர் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ ஒருத்தன் என்ன சொல்றான்னா, அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தான், ஒரே ஸ்ட்ரைக்ல அவன் டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, அவன் ஹியூமன் லெவலோட பீக்ல இருந்தான், ஆனா வாங்கோட ஒரு அட்டாக்கை கூட அவனால தாங்க முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, ஹியூமன் லெவலுக்கும் எர்த் லெவலுக்கும் உள்ள கேப் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த டீச்சரை தான் காட்டுறாங்க. அப்போ அவரோட கையில 2 நேம் பிளேட் இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, 4th ரவுண்ட். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, 4th ரவுண்ட் குன்ஃபான் விசஸ் குன்சான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட லீட்டியான் என்ன சொல்றான்னா, இது எப்படி தற்செயலா இருக்கும் அப்படின்னு கேட்கறான். அப்ப ஒருத்தன் என்ன சொல்றான்னா, இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றான். அப்ப குன்ஃபான் அந்த அரேனாவில் நின்றுட்டு, குன்சான் சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ அந்த டீச்சர்கிட்ட போய் என்ன சொல்றான்னா, உன்னோட கல்லறையை நீயே தோண்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. அப்ப குன்ஃபான் என்ன சொல்றான்னா, குன்சான் உன்னோட பவர் நான் இமேஜினேஷன் பண்ணதை விட அதிகமாக தான் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா இப்பயும் நீ எனக்கு ட்ராஷ் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் உன்னை பார்த்து உண்மையிலே ஆச்சரியப்படுறேன், நீ லீட்டியனை சீரியஸா அட்டாக் பண்ணியிருக்க, அப்படி இருந்தும் நீ இந்த அரேனாவுக்கு சாகரத்துக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு உடனே கோவப்பட்டு குன்ஃபான் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு என்ன சொல்றான்னா, உன்னோட கல்டிவேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனா அன்பார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணிடுறான். அதை குன்ஃபானால நம்பவே முடியல. அவன் என்ன சொல்றான்னா, குன்சானோட ஸ்ட்ரென்த் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் குன்ஃபான் என்ன பண்றான்னா, அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி டைரக்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, உன்னோட எபிலிட்டி ரொம்பவும் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவனோட அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணதுல அந்த இடத்துல ஒரு எனர்ஜி பிளாஸ்டே நடக்குது. அதனால அங்க என்ன நடக்குதுன்னு மற்றவங்களால பார்க்க முடியல. அப்ப குன்ஃபானால அந்த பவரை தாங்க முடியாம பின்னாடி போயிடுறான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த அட்டாக்ல நான் என்னோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணேன், ஆனால் அவன் அதை ஈஸியாக ஹோல்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ எதுவும் சாப்பிடலையா, உன்னோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ வீக்காக இருக்கு அப்படின்னு கேட்குறான். இதில் கோவமான குன்ஃபான் அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி 13 கிராஷிங் வேவ் ஃபிஸ்ட் அப்படின்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண ரெடி ஆகுறான். அப்போ அங்கே இருந்த ஒருத்தர் என்ன சொல்றான்னா, 13 கிராஷிங் வேவ் ஃபிஸ்டா, இது ஒரு கில்லிங் டெக்னிக். இந்த டெக்னிக்கை குன் மேன்சனோட பிரின்ஸ் டியான்வோ உருவாக்குனாரு. இந்த ஃபிஸ்ட் டெக்னிக் ஸ்வான்வோ லெவல் டெக்னிக்கு ஈக்குவல் ஆனது. இந்த டெக்னிக் குன்ஃபானோட ஸ்ட்ரென்த்தை 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், குன்சன் கண்டிப்பா தோத்துருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சர்வெண்ட் என்ன சொல்றாருன்னா, யங் மாஸ்டர் ஃபென்னர் இந்த 13 கிரையிங் வேவ் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, கண்டிப்பா யங் மாஸ்டர் இந்த மேட்ச்ல வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப லேடி சாவோ என்ன சொல்றாங்கன்னா, அந்த யூஸ்லெஸ் கியூஇச்சியோட சன் எப்படி என்னோட ஃபென்னருக்கு ஈக்குவல் ஆக முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.